எல்லாருக்கும் நல்லது காலை. நல்லது காலையா? ஆமாம், குட் மார்னிங் தமிழில் சொன்னேன். ஏதாவது காலை வணக்கம்ல. யாரை ஏமாத்துற? குட்னா என்ன? குட்னா நல்லது, மார்னிங்னா காலை. அப்போ நல்லது காலை, சரிதானே? அப்போ குட் நைட்னா நல்லது இரவுன்னு சொல்லுவியோ? தம்பி, ஆங்கில எழுத்தை அப்படியே மொழிபெயர்த்து பயன்படுத்தக்கூடாது. அப்படி பண்ணால் அது தப்பாக தான் முடியும். இதே தவிர ஒரு அரசாங்க அலுவலக பலகையில் எழுதி இருந்துச்சு. என்னன்னு? தென்காசி பஸ் ஸ்டாண்டில் நேர காப்பாளர் அலுவலகம்னு எழுதியிருக்கு. சரி, அதில் என்ன தப்பு? நேரத்தை மனுஷனால் காப்பாற்ற முடியுமா? முடியாது. நியாயப்படி பார்த்தா நேர அறிவிப்பாளர்னு எழுதணும். இது தென்காசி மட்டுமல்ல, மற்ற எல்லா பேருந்து நிலையத்திலையும் இப்படி தான் எழுதியிருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டைம் கீப்பர் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையை அப்படியே மொழிபெயர்க்கின்ற பேரில் நேர காப்பாளர்னு போட்டுருக்காங்க. இப்படி தான் வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை மொழிபெயர்க்கிறேன்னு குற்றாலத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த மெயின் அருவி, பாலருவி எல்லா அருவிகளையும் நீர் வீழ்ச்சின்னு மாற்றினாங்க. நீருக்கு ஏது வீழ்ச்சி? அது எழுச்சி. அது எழுந்து நிற்கும் ஆறு என்கிறார் கவிஞர் வைரமுத்து அவர்கள். அர்த்தமற்ற மொழிபெயர்ப்புகளை அரசு மாற்றி அமைக்க வேண்டும். நீங்களும் இது மாதிரி பல பிழைகளை பார்த்துருப்பீங்க. அதை கீழே கருத்துரையுங்கள். நன்றி. நீ அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டீங்க.